ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரெக்கார்ட் ஆஃப் ரெக்னரார்க்கில் எபிசோட் 6 கிரேட் எமுலேஷன். ஸோ ஸ்டார்டிங் சீனில் போட்டி நடக்கிற கிரவுண்டை காட்டுறாங்க. இப்போ செகண்ட் போட்டி ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற ஒரு இதை காட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் போட்டிக்காக சிவன் ரொம்பவே சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கிற சிவனை இந்த இடத்துல ஜியூஸ் தடுக்கவும் செய்கிறாருங்க. தடுத்ததுனால சிவன் ரொம்பவே கோபமாகி என்ன பண்ணுறாருன்னா, என்ன எதுக்கு தடுக்கிறீங்கன்னொடனே நம்ம ஜியூஸ் சொல்கிறாரு, இந்த போட்டி நான் போகிறேன், அடுத்த போட்டி நீங்கள் போங்க அப்படின்னோடனே நம்ம சிவன் கேட்காம வர, இல்லை மறுபடியும் சொல்கிறேன், இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன், அடுத்த போட்டியில் நீ கலந்துக்க அப்படின்னு நம்ம ஜியூஸ் மறுபடியும் சொல்லும் போது நம்ம சிவனுக்கு பயங்கரமான கோபம் வருதுங்க. ஆனால் இது எதையுமே எதிர்பார்க்காம ஜியூஸ் என்ன பண்ணுறாரு, நம்ம சிவனோட ஷோல்டரில் ஒரு அழுத்தம் தாங்க கொடுப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சிவன் அப்படியே முட்டி போட்டுருவாருங்க கீழே. உடனே வேறு வழி இல்லாமல் சிவன் அவர் கையை தள்ளி விட்டுட்டு, சரி நான் ஒத்துக்கிறேன், நீனே போ, ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் கூட சண்டை போடுறான் கிழட்டு பயலே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சிவன் கோவப்பட்டுட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு எதுக்க நிற்க, உடனே சிவன் என்ன பண்ணுவார், சரிப்பா நீனே சண்டைக்கு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அமைதியாக ஒத்துப்பாருங்க. ஒத்துக்கிட்டோன்னே இந்த பக்கம் ஜியூஸ் ரொம்பவே சந்தோஷத்தில் சண்டைக்கு போய்கிட்டு இருப்பார். இப்போ புரியுதுங்களாங்க எதுக்காக அந்த இடத்துல வர வேண்டிய கடவுள் சிவன். ஆனால் நியாயமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் நடந்த பிரச்சனைனால தான் ஆதாம் கூட இப்போ ஜியூஸ் சண்டை போடுற மாதிரி இந்த இடத்துல மாறியும் இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு புது கடவுள் வராரு. இவரோட பேர் ஏரேஸுங்க. இவர் தான் நம்ம ஜியூஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட மூத்த பையன். இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக இருக்கும்போது சுற்றி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமான உற்சாகம் பண்ண, அப்போ ஜியூஸ் கேட்குறாரு, மனுஷங்களா இங்கே நீங்கள் எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு இந்நேரம் வல்கிரியோட சேர்ந்து ஒரு ஆயுதத்தை மாறி இருப்பீங்களே, ஒழுங்காக அந்த ஆயுதமாக நீ இன்னும் மாறலையா, ஏன்னா ஒழுங்காக மாறிடு, இல்லைனா நான் உன்னை சீக்கிரமே அடித்து கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியூஸ் சொல்ல, உடனே ஆதாம் சொல்கிறாரு, அவள் ஆல்ரெடி இங்கே மேலே எப்பயோ வந்துட்டா அப்படின்னோடனே அந்த கிரவுண்டுக்கு மேலே வெள்ளை குதிரையில் ஒரு வல்கேரி ஒருத்தி இருக்காங்க. ஆமாம், இந்த வல்கேரியோட பேர் ரெகின் லீஃபுங்கிறவ. இவ தான் 7வது வல்கேரியா. இவ தான் இப்போ ஆதாம் கூட வாலண்டராக மாறத்துக்கு வந்தவளாம். இதை பார்த்தோட கோல் இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு ரொம்பவே பயங்கரமான சந்தோஷம். பார்த்துட்டு இவன் என்னோட சகோதரியை பார்த்துட்டேன், ரொம்பவே அழகானவ, இவளை பார்த்து எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோல் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஆடாம் உங்கள் கையை நீட்டுங்க, நம்ம ரெண்டு பேரோட இதயமும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் நான் உங்களோட வாலண்டராக மாற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆதாம் ரொம்பவே அழகாக கையை நீட்ட, அந்த கையில் ரொம்பவே அழகாக அவங்களோட பவரும் சேர்ந்து இந்த இடத்துல வாலண்டராக மாறுறாங்க. இதை பார்த்தோடனே சுற்றி உள்ள எல்லாரும் பயங்கரமான உற்சாகப்படுத்த, இப்போ அவங்க ஆதாம் கையில் ஒரு ஆயுதமாக மாறிட்டாங்க. இந்த ஆயுதத்தோட பேர் தான் நக்லே டெஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நக்லே டெஸ்டருங்கிறது இந்த கையில் முள்ளு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆயுதம். இதை பார்த்தோன்னே கடவுள்களுக்கு பயங்கரமான சிரிப்பு. ஏண்டா கடவுள்களுக்கே தந்தைன்னு சொல்கிறவர் இவரை அடிக்கிறதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஆயுதமாக மாறி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கடவுள்கள் எல்லாருமே கேலி தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ போட்டி ஆரம்பமாகனோடனே இந்த பக்கம் ஆதாம் சைடில் ரெண்டு பேர் கத்துறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஆதாமோட மகன்களுங்க. இவங்க கத்தி, அப்பா அவனை எப்படியாச்சும் தோக்கடிங்கப்பா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஆதாமும் ஜியூஸும் சண்டைக்கு எதுக்க நிற்க, அந்த இடத்துல நம்ம ஜியூஸ் சொல்கிறாரு, உனக்கு தேவையானது எல்லாம் கிடச்சிட்டல, இப்போ நான் உன்னை எப்படி ஈஸியாக தோக்கடிக்கிறேன் பாருங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஆதாம் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஆயுதம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஆயுதம் எதுவும் கிடையாதா அப்படின்னோடனே நம்ம ஜியூஸு, எனக்கு ஆயுதமே தேவையில்ல, என்னோட இந்த கைகளே உன்னை அடித்து நசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆதாம் ரொம்பவே பொறுமையாக தாங்க பேசுகிறாரு. இப்போ நம்ம ஜியூஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தாங்க ஃபஸ்ட்டு அடிக்க வராரு. அவர் அடிக்கும் போது அவ்வளோ பெரிய குத்தை நம்ம ஆதாம் ரொம்பவே அழகாக டாட்ச் பண்ண, இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ இவர் ஒரு குத்தோட விடாமல் இருக்கிற அனைத்து குத்துகளையுங்க சரமாரியாக ஒரு குத்துமலையை வீச, எல்லா குத்துகளையுமே நம்மளோட இவர் இருக்காரு பாருங்க ஆதாமே, அது எல்லாத்தையுமே தொடர்ந்து டாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இப்படியே டாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஜியூஸ் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் உன்னை விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொத்த இதையும் சேர்த்து காலில் உதைக்க வராருங்க. அப்படி இந்த உலகத்தையே பொழக்கிற கோடாரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் உதைக்க வர, அந்த உதையிலேருந்துமே ஆதாம் அழகாக குதிச்சு வராருங்க. இப்போ இதை பார்த்தோடனே நம்ம ஜியூஸ் சொல்கிறாரு, தம்பி இன்னும் எவ்வளோ நேரம் என்கிட்ட நீ சமாளிக்க போகிற, இந்த போட்டியில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா அடியை சமாளித்தா மட்டும் பத்தாது, திருப்பி அடித்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு தாங்க சொல்லுவார். உடனே நம்ம ஆதாமே, நானும் இதை சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டேன், ஆனால் இனிமேல் உங்களுக்கு அடி நிறையா பட போது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு காற்றோட வேகமாக போவாருங்க. ஒரே அடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியூஸோட கண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ரத்தம் தெரிக்கும். நம்ம ஜியூஸுக்கு நடந்தது என்னங்கிறதே தெரியாது. இப்போ உடனே ஆதாம் என்ன பண்ணுவார், நம்ம ஜியூஸ் அடித்தார் பார்த்தீங்களா, அந்த எல்லா அடியுமே ஒன்று விடாமல் திருப்பி அவரை போட்டு அடிப்பாங்க. நம்ம ஜியூஸுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, கடந்து கதறுவார். சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய கடவுள் அவரையே இந்த அடி போட்டு அடிக்கிறான்னு சுற்றி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட, இந்த பக்கமும் கோல் இருக்காங்க பார்த்தீங்களா,
அவங்களுமே வந்து ஆச்சரியப்பட்டு நானும் இவர் ஃபஸ்ட்டு இப்படி ட்ரெஸ் இல்லாமல் வந்தப்போ பார்த்து காமெடின்னு நினச்சேன், ஆனால் இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கானவராக இருக்காது, யார் இவருங்கிற மாதிரி கேட்க உடனே இதுக்கு ப்ரூனியல்டே சொல்கிறாங்கங்க, ஸ்டார்டிங்கில் கடவுள்கள் வந்து ஒரு மனிதனை உருவாக்கும் போது தங்களோட சாயல்ல இருக்கணும்னு உருவாக்குனாங்களாம். அப்படி உருவாக்குனவர் தான் வந்து நம்ம ஆதாமு. இவர் வந்து கடவுள்களோட பவர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இவரால் எந்த ஒரு அசைவுகளையுமே வந்து இவரால் வந்து காப்பி பண்ண முடியும். காப்பி பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருப்பிக்கிட்டு அந்த அசைவுகள் எல்லாத்தையும் கொடுக்கவும் முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதனாலேயே இவரோட கண்களுக்கு டிவைன் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு பவர் இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜியூஸுக்கும் பயங்கரமான சந்தோஷம், நான் எதிர்பார்த்ததோட எனக்கு நல்ல எதிரிதாயா கிடைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜியூஸுமே வந்து அவ்வளோ அடி வாங்கிட்டு சண்டையை சந்தோஷமாக கொண்டாட, இப்போ ஜியூஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு மூவ் பண்ணுறாருங்க. நிறைய சொல்கிறாரு, இந்த அடியா இந்த மூவா அதுக்குள்ளே அப்பா இதை யூஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாரு, ஜியூஸ் அப்படியே அந்த மூவில் ஒரே உதைக்க வர ஆதாம் அழகாவே அதை குனிஞ்சிடறாருங்க. குதிஞ்சுக்கிட்டு அதே மூவை திருப்பிக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறாரு. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ஜியூஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல விழவும் செய்கிறாரு. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ள கடவுள்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட இப்போ மறுபடியுமே வந்து ஜியூஸ் எழுந்திரிச்சு வராருங்க. அப்போ தான் ஆதாம் சொல்கிறாரு, உங்களுக்கு ரொம்ப அடி விழுந்துருச்சு போல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னுமுமே அவர் எதிரிய கடவுளாகவே இருந்தாலும் அவரோட மனித நேயத்தோட வந்து மன்னிப்பு கேட்டே இந்த இடத்துல ஆதாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஜியூஸ் என்ன பண்ணுறாரு, ஒன்றை அடிக்காமல் விடக்கூடாதுற, என்னோட சக்தியை இன்னுமே அதிகப்படுத்துறேன்னு சொல்லி அவர் உடம்புல வந்து இன்னுமே பெருசுப்படுத்தி என்ன பண்ணுறாரு, வாயிலேருந்து ஊதி அவர் கையில் நெருப்பு மாதிரி அவர் கையை வந்து எரிய வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இதை பார்த்தோன்னே ஜியூஸோட கதை வருது. இப்போ ஜியூஸ் வந்து ஆதாம் அடிக்கிறதுக்காக ஒரு மூவ் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா. இந்த மூவ் வந்து தான் உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய கடவுள் வந்து ஜியூஸோட அப்பாங்க, ஓகேங்களா. அவரையே வந்து இந்த மூவை வச்சு தான் வந்து கொண்டாராம் நம்ம ஜியூஸு. அது மட்டும் கிடையாமல் இது வரைக்கும் ஜியூஸை அடி வாங்கவே இல்லை. ஆனால் அவங்க அப்பாவை கொல்றதுக்கு முன்னாடி கடைசியாக ஜியூஸ் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கின ஒரு அடி தான் வந்து இந்த மூவாங்க. ஸோ இந்த அடியை வாங்கும்போது ஜியூஸுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட தாடை கிழிஞ்சு வாயில் உள்ள பல்லெல்லாம் நொறுங்கி இருக்குங்க. ஸோ இந்த அடி தான் அவங்க அப்பா கடைசியாக அடித்த அடி, ஜியூஸை அதிகமாக பாதித்த அடியும். ஸோ அவங்க அப்பாவையே கொல்ற இந்த அடியை எடுத்ததுனால இவர் இப்போ அந்த மூவை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறாரு. இப்போ மொத்த பவரையும் சேர்த்து இதே அடியில் இப்போ ஆதாம் அவர் அடிக்க வராருங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமே அப்படியே அமைதியாகிடுது, ஃப்ரீஸ் ஆகிடுது. ஏன்னா அந்த அடியோட வேகம் அவ்வளோ பெரிய வேகம். இப்போ ஒன்றுமே பண்ணல, ஆதாம் அப்படியே அந்த அடியை டாட்ச் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட அதே மூவ், இந்த பிரபஞ்சத்தை அழிச்ச அதே மூவ், அவங்க அப்பாவை கொண்ட அதே மூவை இப்போ ஆதாம் அப்படியே காப்பி பண்ணி திருப்பிட்டு ஜியூஸை ஒரே அடி தாங்க அடிப்பார். கிட்டத்தட்ட இது வந்து மைன்யூட் செகண்டில் நடந்துடும். அடித்த வேகத்துக்கு ஜியூஸுக்கு வாய் மூஞ்சி கிழிஞ்சி அதே இடத்துல இந்த இடத்துல ஜியூஸ் கீழே விழவும் செய்கிறாரு. ஆமாங்க, கடவுள்களோட காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜியூஸு, யாருமே தொட முடியாதுன்னு சொல்லப்பட்ட அந்த ஜியூஸை சாதாரண ஒரு மனிதர்களோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடாம் இந்த இடத்துல அடித்து ஜியூஸை கீழே சாக்கியம் செய்கிறாரு. ஸோ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியவும் செய்யுது.